கத்திரிக்காய்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். நான் இன்றைக்கி வயலட் கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் தான். இது தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய். இதை தான் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன். வாணலில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கின பிறகு ஒரு 20 பல் பூண்டு உரித்து போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயும் அதில் போட்டு நல்லா ஒரு 2 கிண்டி எடுத்துடலாம். அது கிண்ண உடனேயே கத்திரிக்காய் அப்படியே சுருண்டுடுவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே அதை மூடி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா சூப்பராக கத்திரிக்காய் அப்படியே சுண்டி வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நம்ம இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெந்தயம் இந்த 4ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த மசாலாவை போட்டு 2 பெரட்டி இறக்கணும்னு வச்சிங்களேன். சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. அப்படியே கமகமன் வாசனையோடையே பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் சாப்பாட்டுக்கு பிரிஞ்சு தான் வச்சுருக்கேன். அந்த பிரிஞ்சில் வெறும் மீல் மேக்கரும் உருளைக்கிழங்கும் போட்டு பிரிஞ்சு ரெடி பண்ணியாச்சுங்க. சுட சுட பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன். பிரிஞ்சும் இந்த கத்திரிக்காய் பொரியலையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக கடன்னு ஒரு சட்டி சாதம் சாப்பிட்டா கூட தெரியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். முக்கியமாக லேடிஸ்லாம் இந்த கத்திரிக்காவை நிறைய எடுத்துக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புல இருக்கிற இடுப்பு வலி, எலும்பு எல்லாம் வலு கொடுக்கறது இந்த கத்திரிக்காய் தான். அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க. ஆரோக்கியமாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.